பெரிய நன்கொடை கொடுக்கறதுக்கு யாராவது கொடுக்கலாமா வேணாமா, 2 மனமா இருக்கு, இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டா நான் உடனே வேண்டாம் சொல்லுவேன். அது காரணம் என்ன சொல்றதுங்க, மனம் எப்பொழுதுமே பேய் பிடித்த குரங்குக்கு சமம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு மாறி மாறி தாவும். அந்த மாதிரியான மனம் இருக்கும் பொழுது இப்ப கொடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. ரைட் டைம்ல கொடுக்காத அப்படின்னு. நன்கொடை எப்படிங்க, உங்களுக்கு உங்களுடைய உயிரே உயிர்மையால் ஈர்ப்பிக்கப்பட்டு இந்த தீட்சையினாலும் சக்தி பாரத்தாலும் ஞான கருத்துக்களாலும் நான் உங்க வாழ்க்கைக்கு அளிக்கின்ற கான்ட்ரிபியூஷன்ஸால், உங்க வாழ்க்கைக்கு நான் செய்கின்ற நன்மைகளினால் உங்க உயிர் உயிர்த்து மலர்ந்து, பெருமானே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், என்னையே கொடுத்தாலும் தகும், என்ன கொடுத்தாலும் தகும், இந்த உலகையே கொண்டு வந்து உங்கள் திருவடியில் சமர்ப்பித்தாலும் தகும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி நன்றி உணர்வின் உச்சத்தில், உயிரின் உச்சத்தில், உயிரின் சக்தியின் உச்சத்தில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு துளி கூட இல்லாமல், இதுக்கு பிறகு பகவான் இருந்து எனக்கு என்னென்ன நன்மை வருகிறது கவலை கிடையாது, இது வரைக்கும் கொடுத்ததே நினைத்தற்கு அறிய பெரும் நன்மைகள், அதற்கு நன்றியாய் பெருமானே என் கையில் இருப்பதை உங்கள் காலடியில் போடுகின்றேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாதனால் என் கையில் இருக்கின்ற இதைத்தான் உங்கள் காலடியில் என்னால் போட முடியும் என்று அதை உயிராய் சமர்ப்பிக்கின்ற, அது மாதிரி சமர்ப்பிக்கின்ற, அது மாதிரி வந்து காலடியில் விட அவை வைத்தே இந்த கைலாசத்தை நம்மளால நடத்த முடியுங்கயா. 2 மனத்தோடு இருப்பவர் யாவரும் கொடுக்கவும் வேண்டாம், கொடுத்தால் பெறவும் மாட்டேன். அதனாலதான் யாராவது ஒருத்தர் ஆசிரமவாசி ஆகலாமான்னு கேட்டா நாளைக்கே வந்துன்னு சொல்லுவேன். யாராவது இந்த பெரிய நன்கொடை கொடுத்து வந்து கேட்டா சாமி யோசிச்சுட்டு சொல்லும், போயிட்டு 2 மாசம் கழிச்சு வாங்க, இல்ல 6 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். காரணம் வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுல பொண்ணு வீட்டு தெரியும், பையன் தெரியும், சுற்றுப்பட்டு தெரியும், இந்த மாதிரி கொடுக்க போறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ என்ன நடக்குதோ அதெல்லாம் இவர் ஸ்டாண்ட் பண்றாரா, அவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் ஸ்டாண்ட் பண்றாரா, பாரு இந்த சாமியார் பேர்ல நீ வாங்கிட்ட ஏதோ என்னவோ வரும், அதையெல்லாம் ஸ்டாண்ட் பண்றாரா,